ஹாய்! டியூஸ்டே மார்னிங் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பிரெட் ஆம்லேட் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சுங்க. அதுக்கு மெயினான ரீசன் வந்து நியூசிலாண்டோட வெதர் தான் சொல்லுவேன். நைட்ல வந்து நேப்பியர்லலாம் 8 டிகிரி, 6 டிகிரின்னு சொல்லிட்டு டெம்பரேச்சர் நல்லாவே டவுன் ஆகுது. மார்னிங் எழுந்ததுமே வந்து சில்லுன்னு எதுவுமே சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. எல்லாமே சூடா சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கிரேவிங் இருந்ததால, ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல்ல வந்து இன்னைக்கு பிரெட் ஆம்லேட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இத செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸ் போதும். ஸோ நல்லா தவா ஹீட் ஆனோனே எக் பீட் பண்ணி நல்லா ஊத்திடணுங்க. ஊத்திட்டு சென்டர்ல வந்து திக் ஆகாம எல்லாமே நல்லா ஓரமா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, நீங்க வெங்காயம், தக்காளி, கருவேப்பில, மஞ்சத்தூளு, கொஞ்சமா வந்து சில்லி பவுடர் எல்லாமே ஒரு சிட்டிகை அந்த மாரி போட்டு நீங்க இன்னும் ஸ்பெஷலா கூட பண்ணலாம். நான் காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு பண்றதால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே பண்ணிறது. ஸோ எக் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோங்க காரத்துக்கு. கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸுமே இப்பலாம் ஆட் பண்ணிக்கிறது. அது இன்னும் நல்லா இருக்குங்க ஃப்ளேவருக்கு. பிரெட் வந்து நான் டோஸ்டர்ல போட்டு ஃபாஸ்ட்டா எடுத்துட்டேன். அப்படி டோஸ்டர் இல்ல அப்படின்னா, நம்ம வந்து தவால போட்டுமே பட்டர்ல வந்து ஒரு 2 மினிட்ஸ் டோஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க ஆயிலும் போட்டுக்கலாம். அப்படி இல்ல பட்டர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெடிமேட் புதினா தொக்கு பிகினிங் ஆஃப் த வீடியோல காமிச்சிருந்தேன் இல்லைங்களா? அதுதான் வந்து பிரெட்ல ஒரு சைடு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இன்னொரு சைடு வந்து சீஸ் வச்சிருக்கேன். உங்களுக்கு கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பச்சை மிளகாலாம் இருக்குன்னா, கொஞ்சமா போட்டு அரைச்சு அந்த பேஸ்ட்டுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சென்டர்ல கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம வந்து ஸ்லிட் மாரி போட்டுக்கணுங்க 2 பிரெட்டுக்கு நடுவுல. அப்பதான் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி மடக்கும்போது நம்மளுக்கு வந்து அழகா வந்து அந்த ஷேப் நிக்கும். பிரெட் ஆம்லேட்டோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா, நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம். அப்படி இல்ல ஒரு 11:00 போலயும் சாப்பிட்லாம். இல்லன்னா ஒரு லஞ்சுக்கு எடுத்துட்டு போலாம். ஈவினிங் ஸ்நாக்கா சாப்பிட்லாம். டின்னராவும் சாப்பிட்லாம். எப்ப சாப்பிட்டாலுமே அடுத்து ஒரு 2, 3 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு பசிக்கவே பசிக்காது. டக்குன்னு வீட்ல செஞ்சிடலாம். இந்த புதினா தொக்குலாம் இல்ல அப்படின்னா கூட, நீங்க வெறும் சீஸ் வச்சு கூட சாப்பிட்லாம். நல்லாருக்கும். ஸோ புதினா தொக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி நம்மளுக்கு குடுக்கும். இங்க வின்டர் சீசன்ல நியூசிலாண்ட்ல வந்து புதினா கிடைக்கிறது வந்து ரொம்ப டிமாண்ட் ஆயிடுங்க. ஸோ அதனால தான் நான் இந்த மாரி ரெடிமேட் மிக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ பிரெட் ஆம்லெட் எடுத்துட்டு நம்ம சென்டரா வந்து 4 ஸ்லிட் போட்டுட்டோம் அப்படின்னா, எடுத்து சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்குங்க. என்னோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாய்.